ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கையில் வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அந்த கலர் வந்து அப்படியே வந்து பிடிச்சிருச்சு. அப்படி என்ன ஹேர் டை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? 2 பொருளை வச்சு அது கூட நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் சேர்த்து இன்றைக்கி வந்து செம்மையாக ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போட்டுட்டு வரப்போ இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக வந்து கருமையாக மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஹேர் டை வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 டைம் வந்து மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் மட்டும் தலையில் ஊற வச்சு நார்மல் சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வரப்போ ஒரே வாரத்தில் அவங்க நரைமுடியெல்லாம் சூப்பராக வந்து கலர் மாறும். இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இப்போது இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து உங்கள் முடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை முடியெல்லாம் ஒரு நொடியில் கருப்பாகிறத சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கடுகு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் கருஞ்சீரகம் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு முக்கியமான பொருளை கூட சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த பொருளோட அது சேர்க்குறப்ப நல்ல ஒரு 100% எஃபெக்டாக நம்ம வந்து வெள்ளை முடியை கருப்பாக்கி கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் ஓரளவுக்கு வறுபடணும். கடுகு சீக்கிரமே நம்மளுக்கு வறுபட்டுரும். கருஞ்சீரகத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வெடிக்கிற சவுண்டு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சு இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. இது நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சூடாகாது. அதனால் நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஆயிரும். இது நல்லா ரெண்டு பொருளுமே இது வந்து ஆயில் பசை அதிகமாக இருக்கக்கூடியது. இது வந்து சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு ஃபைன் பவுடராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், எந்த ஒரு சொரப்பும் நம்மளுக்கு இருக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக வந்து பவுடர் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையிலே இந்த பவுடரை ரெடி பண்ணிங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், கையில் வந்து லைட்டாக நீங்கள் எடுத்தாலே அந்த ஆயில் பசை வந்து நல்லா பிடிச்சிக்கும். இப்போது இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ இது எப்படி வந்து அந்த பொருள் என்ன பொருள் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு பவுடர் எடுத்துக்கலாம். மீதியை இருக்கிறத நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் இதை வெளியில் ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லாத ஒரு அவசர வேலையாக போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தலைக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காய விட்டு நீங்கள் அப்படியே கூட தலை சீவிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து நம்ம 2 மணி நேரம் தலையில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் ஒரே வாரத்தில் படிப்படியாக உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாக மாறும். இப்போது தேவையான அளவு நம்ம எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து காப்பி பவுடர். இந்த காப்பி பவுடரை எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த காப்பி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த காப்பி பவுட்ரு இது கூட நம்ம சேர்கிறப்போ நல்ல கலரை வந்து உடனே கருப்பாக நல்லா பிடிச்சிக்கும். நல்ல ஒரு எஃபெக்டான வேலையை வந்து நல்லா செய்யும். இப்போ இந்த காப்பி பவுடர் இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. காப்பி பவுடரை நீங்கள் இந்த வறுக்கிறப்போ கூட போடக்கூடாது. தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அப்போ தான் இதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது சுத்தமான நம்ம ஆட்டின செக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். இது எடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய தேங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கெட்டியாலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இது நல்லா வந்து ஒரு ஆயில் பதத்துக்கு இந்த 3 பொருளையும் நீங்கள் டிக் பண்ணணும். கலர் வந்து நல்லா எஃபெக்ட் ஆயிரும். இதை நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருன்னு மாறிடும். முடியும் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் தடவிட்டு வரப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. காப்பி பவுடர் போட்டுக்கிறதுனால இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் எண்ணெயில். அப்போ தான் அந்த 2 பொருளோட அது நல்லா ஜாயிண்ட் ஆகும். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ தலைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ 2 மணி நேரம் தலைக்கு வந்து நீங்கள் ஊற வைக்கணும். சப்போஸ் இல்லைக்கா எங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பொடியை நீங்கள் என்ன பண்ணலான்னா லைட்டாக நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேடில் ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, கத்தாழை ஜெல், அதை வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவிட்டு போனீங்கன்னா தெரியாதுங்க, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இல்லை எங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணாலும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஆயில் போட்டு தலை சீவிட்டு இந்த பவுடரை கொஞ்சம் எடுத்து அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி விட்டாலே நல்லா வந்து அந்த இடத்த வெள்ளை முடியை வந்து மறைச்சிரும். நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம். இது எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் தலைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ இந்த மெத்தட் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா படிப்படியாக உங்கள் வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடும். இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஹேர் டை அப்ளை பண்ணாலும் சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தலையெல்லாம் சீவிட்டு லைட்டாக எடுத்து பாருங்க, இது மாதிரி வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும். சப்போஸ் இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுக்கா அப்படின்னா இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற மெத்தேடு இதை வந்து நீங்கள் காப்பி போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே பாருங்கள் எந்த அளவு கலர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் கையில் டிக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல வெள்ளை முடி இருக்கா, இதை வந்து நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதிகமாக இந்த நெத்தியில் தான் முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு நரைமுடி வந்து அதிகமாக வரும். இந்த இதை வந்து நீங்கள்
ஃபுல்லாகவே நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆயில் மாதிரி தலையில் முடியை பிரித்து விட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறப்போ தலை இந்த மாதிரி வந்து முடி வந்து ஆயிலே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா முடியில் பிடிக்கும். இப்போ நான் அந்த காதோரம் எனக்கு இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்படியே தலை கூட சீவலாம். ஆனால் சில பேர்த்துக்கு அது பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபுல்லாக எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் சீக்காத்தூள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா நாளடைவில் படிப்படியாக உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா மாறிடும். இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி விடுங்க. மூஞ்சி முகத்துல எல்லாம் வந்து வலியாது. ஏன்னா இது நம்ம ஆயில்னால நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், சுத்தமாக வந்து பிடிச்சிச்சு பாருங்கள். இந்த முன்னாடி இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இது இப்படியே நீங்கள் ஊற விட்டுறலாம். அப்படியே காய விட்டு சீவுனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நான் இதை அப்படியே ஊற விட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹேர் டை வந்து ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து அது யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அது யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு தலைக்கு வந்து நல்லா ஒரு ஏற்றுக்கிட்டு முடி கருப்பாக மாற்றுறப்ப திடீர்னு போய் மாறவே இல்லைன்னு டக்குன்னு வந்து ஷாம்பு கெமிக்கல் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் நிற்காது. தொடர்ந்து வந்து ஒரு 3 மாதமாவது ஒரு ஹேர் டையை நம்மளது வந்து எல்லோரும் இதே தான் போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஹேர் டை இருக்குது. அது எது உங்கள் தலைக்கு சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஒரு 3 மாதமாவது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியான ஒரு ஹேர் டை தான். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.